ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஅத் செய்யுங்கள் இன்னாருக்கென்று யாரை சொன்னார்கள் என்றால் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள். இஸ்லாமிய ஆட்சியாளர்கள். சூறு ஊதப்படும் வரை, இந்த சூரியன் மேற்கிலே உதிக்கும் வரைக்கும் இந்த முழு உலகத்திலும் இருக்கின்ற உலமாக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு குர்ஆன் ஹதீஸ்களை புரட்டி பார்த்தால் ஒரு ஆதாரத்தை கூட இவர்களால் கண்டுபிடிக்கவும் முடியாது, இவர்களால் நிரூபிக்கவும் முடியாது. ஆனால் எந்த ஒரு ஆலிமாவது குர்ஆன் ஹதீஸிலிருந்து தெளிவான ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து ஒரு ஹிலாபத்து இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் போதுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு சேர வேண்டும், அல் ஜமாஅத்தோடு சேர வேண்டும் என்று நிரூபித்தால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு இருக்கின்ற அனைத்து சொத்துக்களையும் அந்த ஆதாரத்தை கொண்டு வந்து நிரூபித்தவர் யாராக இருந்தாலும் சரி அவருக்கு நாங்கள் கொடுத்து விடுவோம். யா அல்லாஹ், சத்தியத்தை மக்களுக்கு சத்தியமாகும், அசத்தியத்தை மக்களுக்கு அசத்தியமாகும் காட்டிவிடும். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பிதஅத் என்று எப்படி கூறுவது? சஹீஹான ஹதீஸ்களில் வந்திருக்கும் போது எப்படி பிதஅத் ஆகும்? அடுத்தது அல் ஜமாஅத் என்று இத்தனை ஹதீஸ்கள் வந்திருக்கும் போது இது எப்படி பிதஅத் ஆகும்? அல் ஜமாஅத்திலும் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் சேருவது இது ஒரு இஸ்லாமிய ஆட்சியில் என்று மற்ற உலமாக்கள் கூறுகின்றார்களே, இதற்கு அவர்கள் ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து முன்வைக்கட்டும். நான் இப்போது முன்வைத்த இந்த சுமார் 25 ஹதீஸ்கள் குர்ஆன் வசனங்களில் ஒரு இடத்தில் கூட இஸ்லாமிய ஆட்சியில் தான் இந்த ஜமாஅத்திலே சேர வேண்டும், இஸ்லாமிய ஆட்சியில் தான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு இருக்க வேண்டும், இஸ்லாமிய ஆட்சியில் தான் அல் ஜமாஅத்தோடு இருக்க வேண்டும் என்று வரவில்லை. இது உலமாக்களால் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு பகுதி ஃபில் ஹிலாஃபத் என்று. இது குர்ஆன் ஹதீஸில் இல்லை. ஆனால் எந்த ஒரு ஆலிமாவது குர்ஆன் ஹதீஸில் இருந்து தெளிவான ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து ஒரு ஹிலாபத்து இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் போதுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு சேர வேண்டும், அல் ஜமாஅத்தோடு சேர வேண்டும் என்று நிரூபித்தால் நான் அந்த விவாத மேடையில் சொன்னது போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு இருக்கின்ற அனைத்து சொத்துக்களையும் அந்த ஆதாரத்தை கொண்டு வந்து நிரூபித்தவர் யாராக இருந்தாலும் சரி அவருக்கு நாங்கள் கொடுத்து விடுவோம். அந்த இடத்திலும் நான் சொன்னேன், அதை இந்த இடத்திலும் நான் கூறுகின்றேன், எந்த இடத்திலும் இன்ஷா அல்லாஹ் நான் கூறுவேன். ஏன் அந்த சொத்து இந்த ஜமாஅத்துக்கு தேவையில்லை? அப்படி இஸ்லாமிய ஆட்சியில் தான் ஒரு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றால் இந்த ஜமாஅத் இப்போது தேவையும் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் கூறுகின்றேன், சூறு ஊதப்படும் வரை, இந்த சூரியன் மேற்கிலே உதிக்கும் வரைக்கும் இந்த முழு உலகத்திலும் இருக்கின்ற உலமாக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு குர்ஆன் ஹதீஸ்களை புரட்டி பார்த்தால் ஒரு ஆதாரத்தை கூட இவர்களால் கண்டுபிடிக்கவும் முடியாது, இவர்களால் நிரூபிக்கவும் முடியாது. அப்படி ஒன்று கிடையாது. ஏன் நான் இப்படி உறுதியாக கூறுகின்றேன் என்றால், மக்காவில் இறங்கிய முழு சூறாக்களிலும் நீங்கள் பிரியாதீர்கள் ஒரு கூட்டமாக இருங்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இப்படி அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு இதற்கு முரணாக பிறகு இது மாற்றப்பட்டு விட்டது என்று தெளிவாக சொல்ல வேண்டும். அப்படி இல்லாமல் முரணாக குர்ஆன் ஹதீஸ் கொண்டு வர முடியாது. எங்கே இருக்கிறது காட்டட்டும், பார்க்கலாம். நான் மிக உறுதியாக சொல்லுகின்றேன், எந்த ஒரு ஆலிமாலும் இதை நிரூபிக்கவே முடியாது. எனவே இந்த ஆதாரங்களின் மூலம் அல் ஜமாஅத் அல்லது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும் போது அதோடு ஒருவர் இணைந்து கொள்ள வேண்டும், பிரிந்து இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக இதில் விளங்கிக் கொண்டோம். சரி, இப்போது இப்படி ஒரு ஜமாஅத் இருக்கும் போது அதில் சேராமல் பிரிந்திருப்பது சரியா பிழையா என்பதை நாம் பார்க்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று தடுத்திருக்கின்றான். இந்த தடை எதை காட்டுகிறது? வெறுமனே ஒரு ஹராத்தை காட்டுகின்றதா அல்லது இது ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை காட்டுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். தடை இரண்டு விதமாக இருக்கும். உதாரணமாக மதுபானம் அருந்தாதீர்கள் என்று வந்தால் ஒருவர் மதுபானம் குடித்து விட்டால் இவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார் என்பது கருத்தல்ல, இவர் காபிராகி விட்டார் என்பது கருத்தல்ல. இது வெறுமனே ஒரு பாவமான செயல். இவர் தௌபா செய்தால் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான், இவர் தௌபா செய்யாமல் மரணித்தால் அல்லாஹ் தஆலா விரும்பினால் மன்னிப்பான் அல்லது நரகத்துக்கு அனுப்பி எடுத்து விடுவார் இவரை. இவர் குஃப்ர் ஷிர்க் செய்யவில்லை. இன்னொரு தடை இருக்கிறது. எப்படி? லா தஜஅலு லில்லாஹி நித்தா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஒன்றை நிகராக ஆக்காதீர்கள் என்று தடை வந்திருக்கின்றது. இப்போது ஒருவர் அல்லாஹ்வுக்கு நிகராக ஒன்றை ஆக்கினால் இது வெறுமனே ஹராம் மட்டுமா அல்லது ஷிர்கா என்றால் அனைவருக்கும் தெரியும், இது ஷிர்க். தடைதான், ஆனால் இது ஷிர்க். இந்த ஷிர்கை அல்லாஹ் தஆலா மன்னிப்பதில்லை. அவர் நிரந்தர நரகத்துக்கு சென்று விடுவார், அவருக்கு சொர்க்கம் ஹராம்.
இந்த ஆயத்தில் வாதசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்து ஒரு கூட்டமாக மாறுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று வந்திருக்கின்றதே, இது வெறுமனே ஹராமா ஷிர்கா என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போது நீங்கள் குர்ஆனை எடுத்து படித்து பார்த்தால் இப்படி பிரிந்திருப்பது ஷிர்க் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கின்றார். அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான். ஏனைய பாவங்களை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிக்கின்றான். வமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரம அல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றாரோ அவருக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டார் என்று வந்திருக்கின்றது. இவருடைய எல்லா வணக்க வழிபாடுகளும் அழிந்து நாசமாகிவிடும். எனவே இந்த ஷிர்க்கை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். எது ஷிர்க்கு இணை என்று தெரிகின்றதோ அதிலே தவிர்த்து கொள்ள வேண்டும்.